அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியில் உள்ள தேவதையில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்ப்போம். தினத்தந்தி கூட ஆகக்கூடியது 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இதில் வந்து தேவதைங்க எடிஷன்ஸ் இருக்குது. நடனமும் யோகாசனமும்னு டைட்டில் ஆரம்பிக்காங்க. இதனோட செகண்ட் பேஜில், அதாவது பேஜ் நம்பர் 14 குறுக்கெழுத்து போட்டி 130 பரிசு 5000 ரூபாய் வச்சுருக்காங்க. 10 பேருக்கு தலா 500 ரூபாய். ஓகேங்களா? 7 நாளுக்குள்ளே பரிசு அது அட்ரஸுக்கு அனுப்பணும். ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குது. பை போஸ்ட் கொடுத்துருக்காங்க, பை இமெயில் கொடுத்துருக்காங்க, பை வாட்ஸ்அப். ஓகேங்களா? அனுப்ப வேண்டிய ரூல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய விபரம்: திருச்சி, சேலம், ஈரோடு, மன்னார்குடி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, செம்மனார் கோயில், ஐ திங்க் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, பெங்களூர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் உங்கள் நேம் இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை அண்ட் ட்ரை அகைன் அன்டில் கெட் சக்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, மாலை நேரத்தில் மலர்வது. மாலை நேரத்தில் மலர்வது அப்படின்னா 4 மணி பூ அப்படின்னு சொல்லுவோம். அதை வேறு நேமில் சொல்லணும் அப்படின்னா அந்தி மந்தாரை, அந்தி பொழுது மலரும் பூ, அந்தி மந்தாரை. இதை வந்து 4 மணி பூன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் 4 o'clock ஃப்ளவர், 4 மணிக்கு மேலே பூக்கக்கூடிய பூ, அதாவது அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தீங்க இடத்துல ஹிண்ட் கிடச்சிருக்கு. 2 மேலேருந்து கீழே. கொண்டாடுவது. கொண்டாடுவதுன்னா ஒரு ஈவெண்ட், இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். நான் திருவிழா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபெஸ்டிவல். ஓகே, அப்போது 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மணமுள்ள பூ. மணமுள்ள பூ அப்படின்னா நம்ம மல்லிகை சொல்லுவோம். ஆனால் இங்கே தாள ஆரம்பிச்சிருக்கு. தாள ஆரம்பிச்சா தாளம்பூ. நேற்று கூட ஒரு பாட்டு தினத்தந்தியில் வந்துச்சு, தாளையாம்பூ முடித்து தடம் பார்த்து நடந்து. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்மெல்லாக உள்ள பூ. பழைய காலத்தில் வந்து பெண்கள் தலையில் அணிந்த பூன்னு சொல்லுவாங்க. தாளம்பூ. கல்யாணத்துக்கெலாம் ஈவெண்ட்டுக்கெலாம் தாளம்பூ தலையில் வச்சு அந்த பூ கூட வச்சு சேர்த்து கட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நெய்தல் இடத்துல வரக்கூடியது. நெய்தல்லாம் வயலும் இந்த செழிப்பான பகுதி, வயலும் வயல் சார்ந்த பகுதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த தாளம்பூ பறிக்க இடத்துல பூநாகம்னு ஒன்று இருக்கும், வேல் சைஸில் இருக்கக்கூடிய. அதனால் தாளம்பூ பறிக்கவங்க அதை கவனத்தோடு பறிப்பாங்க. ஓகே, தாளம் பூ. ஓகே, 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? பாதுகாப்பு தருவது. பாதுகாப்பு தருவது என்னென்னா, வீட்டுக்கு பூட்டு, லாக். இது சரியானு பார்ப்போம். 6 மேலேருந்து கீழே என்ன? கபடியின் இன்னொரு பெயர். கபடியை வந்து நேம் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? சடுகுடு. ஓகேங்க, அடுத்த ஹிண்ட்டு, ஒரு நட்சத்திரம். 5 இடமிருந்து வலம். ஒரு நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம். 2ஆம் எழுத்து ஆல்ரெடி வி வந்தாச்சு. திருவிழாவில் உள்ள வி. கடைசி எழுத்து இம்மு இருக்கு. அவிட்டம் சொல்லலாம். பதில் என்ன? அவிட்டம். அவிட்டம்னா 23ஆம் நட்சத்திரம். ஓகே, அப்போ 4 வலமிருந்து இடம் இருக்கா? இருக்கு. பக்கத்தில், பக்கத்தில் இருக்காங்க, அருகில் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லலாம். அருகில். ஓகே, ஒரு அளவை பொருள். 7வது கேள்விக்கு ஒரு அளவை பொருள். அளவை பொருள் அப்படின்னா ஆல்ரெடி லா வந்துருக்கு. ஆளாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோதியை அளந்து கொடுக்கக்கூடியது. முகந்து அளக்குந்து கொடுக்கறதில்ல, ஆளாக்குன்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே செய்தேன். உங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன். ஒரு ஆளாக்குன்னா 168 மில்லிமீட்டர், 168 மில்லி. ஓகேங்களா? 2 ஆளாக்கு வந்து ஒரு வழக்கு அப்படின்னா, ஒரு வழக்குன்னா 336 மில்லி. 5 செவிடு வந்து ஒரு ஆளாக்கு. அப்போ 128/5 போட்டுக்கோங்க. 2 உலக்கு வந்து ஒரு
2 உரி வந்து ஒரு படி. 8 படின்னா ஒரு மரக்கால். நம்ம தமிழர்களுடைய அளவு முறையை நீங்கள் இந்த இதை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணினாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எதுவும் சொல்லல வேர்டு போனோன்னு சொல்லி தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு எழுதி வச்சதை காமிக்க. ஓகே. நகைச்சுவையால் மகிழ்விப்பவர் 12 5 எழுத்து. விகட கவின்னு சொல்லலாம். விகட கவி அப்படின்னா அவர் சொல்கிற ஜோக்கில் நகைச்சுவையில் அர்த்தத்தோடு இருக்கும். விகட கவி. ஓகே. அப்போ 11 கீழேருந்து மேலே என்ன? உத்தரவு, ஆர்டர், ஆணை, கட்டளைன்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 10 கீழேருந்து மேலே இருக்கா? புதிய நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குயிஸ், விடுகதை, பசில். ஓகேங்களா? சரிங்க. 9க்கு விருப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பம்னா ஆர்வம் சொல்லலாம். இங்கே 3ஆவது எழுத்து வந்து டே வந்துருக்கு. நான் இதுக்கு வந்து 2 ஆன்சர் கொடுக்கேன். இஷ்டம்னு எழுத சொல்லலாம், நாட்டம்னு சொல்லலாம். 2மே சரியான வார்த்தை தான். நான் இதில் இஷ்டம்னு எழுதுவேன், நீங்கள் நாட்டம்னாலும் எழுதலாம். 2 பதிலும் சேர்ந்து அனுப்புவது ரொம்ப சரியாக இருக்கும். இஷ்டம் இல்லைன்னா நாட்டம். ஓகேங்களா? 2க்குமே விருப்பம்ங்கிறது தான் அர்த்தம். நான் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்து இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இது. நன்றிங்க.